ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கோபி ஸ்கிரீன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் கண்டக்ட் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அது மூலமா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்பிஓ பற்றி அவங்களோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த இன்ட்ரோ வீடியோ மூலமாக உங்களுக்கு எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஒரு காலத்தில் மதராஸ் அப்படிங்கிற பேரோடு இருந்தது. அதாவது 1950ஆம் ஆண்டு மதராஸ் அப்படிங்கிற மாநிலம் உருவாகுது. அந்த மாநிலம் 1969 ஜனவரியிலிருந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றப்படுது. அதாவது நம்ம இப்போ இருக்கிற தமிழ்நாடு இதுதான் 1969ஆம் வருஷத்துலேருந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அழைக்கப்படுது. அப்பேற்பட்ட நம்ம தமிழ்நாட்டோட சின்னங்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தேசிய பறவை மயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்தியாவுக்கே தேசிய பறவை மயில். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேசிய பறவை பார்த்திங்கன்னா மரகத புறா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மாநிலத்தோட தேசிய கீதம், நம்ம இந்தியாவோட தேசிய கீதம் ஜனகணமன. அதே மாதிரி நம்மளோட மாநில கீதம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம். நம்ம தமிழ்நாட்டோட விலங்கு நீலகிரி வரையாடு. பறவை தேசிய பறவைங்கிற மாதிரி நம்ம தமிழ் மாநிலத்தோட பறவை வந்து மரகத புறா. நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர் காந்தல். மாநில பழம் பலா. நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் ஆசிய பனைமரம். நம்ம தமிழ்நாட்டோட மாநில பூச்சி பட்டாம்பூச்சி. நம்ம தமிழ்நாட்டோட விளையாட்டு கபடி. நம்ம தமிழ்நாட்டோட தேசிய நெடுஞ்சாலைத்துறையோட சிம்பல் வந்து TNSH1. TNSH அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே. இதுதான் அந்த TNSHோட ஷார்ட் ஃபார்ம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறையோட சிம்பல் வந்து இதுதான். அதாவது TNSH1-TNSH223. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.